ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது நம்மளுடைய விஜய், பார்வதி, அரோரா, சின்க்ளார், அதுக்கப்புறம் துஷார், கமருதீன் இவங்கெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற மற்ற ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க இவ்வளோ எப்படி அவங்களுக்கு எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். ஏன்னா துஷாருக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கமருதீன் நல்ல பாடி பில்டிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அரோரா மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கீழே மேலே அப்படி எந்திரிச்சு உட்காருறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பார்க்கும்போது இந்த வடிவேல் வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒருத்தர் தூக்கி இப்படின்னு பாருங்க, ஓமகுச்சி அவர் பேர், அவரை அந்த மாதிரி இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா திடீர்னு விஜய் பார்வதி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்னன்னா கமருதீனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரோரா கேட்கும்போது கொஞ்சம் இன்னும் சேசப்பட்டாங்க. நம்ம விஜய் பார்வதி கமருதீன் ரொம்ப அழகாக இருக்கான், கட்டு மஸ்தாக இருக்கான், இவனோட அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணங்களாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன, அவனுக்கு மூளை கொஞ்சம் வந்து இது, ஆனால் ரொம்ப கெட்டவன் கிடையாது, அவன் டாக்ஸிக் கிடையாது. ஆனால் வந்துட்டு கூட இருக்கவங்களுக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுறான். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இவனுக்கு வந்து இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, ஐயோ நான் இவ்வளோ பேசிட்டேனே, வெளியில் இருக்கவன் என்னை பார்த்தா என்ன நினைப்பான், அவங்ககிட்ட வர ஒரு லெட்ரு போட்டு வந்திருக்கேன்றாங்க. லெட்ரா என்னமானா? அதுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க, அவங்க வெளியில் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாங்களாம், அவர்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்காங்களாம். அதாவது நான் இந்த மாதிரி உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. இவ்வளவும் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கமருதீனை பற்றி வர்ணிச்சிட்டு இருக்காங்க. ஏம்மா என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு. அவங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, யார் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், துஷாருக்கு வெளியே ஆள் இருக்குது, அவரே வந்து இங்கே வந்து அரோரா கிட்ட வந்து எப்படி பேசிகிட்டு இருக்காரு, நீங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் பிக் பாஸ் அப்படி ஆகி போச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்துட்டு பார்வதி அந்த விஷயத்தை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அரோரா கிட்ட கேட்டே இருந்தாங்க, வெளியில் அவங்ககிட்ட வர அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கேன், ஏதாவது நினச்சிப்பாங்க, இல்லை புரிஞ்சுப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உனக்கு ஆள் இல்லையா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இருந்துச்சு, அவன் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி இவங்களோட விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. எனக்குமே அந்த ஒரு டவுட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கமருதீன் கிட்ட வந்து சண்டை போடுவாங்க விஜய் பார்வதி, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீன் கூட வந்து ஆல்ரெடி சண்டை போடும்போது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. திவாகர் கூட வந்து கமருதீன் சண்டை போடும்போது கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட போய் ஜாலியாக பேசுவாங்க. ஸோ ஓகே, என்ன நடக்க போது தெரியல. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அந்த மாதிரி நிறைய காதல்லாம் வந்துட்டு மலர்ந்துருக்கு. நம்மளுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு காதல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மலர்ந்து அதை வந்துட்டு நல்லா சூப்பராக ஜொலிக்குமான்றதை நான் பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அமீர் காதல் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா போயிருக்கு பொழுது, மற்றபடி இன்னும் ஜொலிக்கிற மாதிரி எந்த காதலுமே வரல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே விஜய் பார்வதி வெளியில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களாம், இங்கே அதை வச்சுக்கிட்டு இங்கே கமருதீன் வந்து இப்படி ஒரு வர்ணனை பண்ணுறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கமருதீனை ரொம்ப பிடிக்குமா, இல்லை விஜய் பார்வதி ரொம்ப பிடிக்குமா, இல்லை இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.